ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எதுக்கு போவோம்? நமக்கு இருக்கிற நோய சரி பண்ணிக்கிறதுக்கு. ஆனா, இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனா, நமக்கு இன்னும் நெறைய நோய் தான் வரும் போல. சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலேஜோட சேர்த்து இருக்கு. அங்க எமர்ஜென்சி கேஸஸ பார்க்குற பில்டிங்ல லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. 3 ஃப்ளோர் கொண்டு போகணும். லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னா, எப்படி ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிக்கிட்டே வந்துட்டு ஓடுவீங்களா? 3 ஃப்ளோர் வரையும். அங்க அத்தனை எலி ஓடிக்கிட்டு இருக்கு. பேஷண்ட்ஸ்லாம் படுத்திருக்காங்க. அவங்க பெட்டுக்கு கீழ ஓடுது. பேஷண்ட்டுக்கு கீழ அவங்க அட்டெண்டர் படுத்திருக்காங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு வருது. அங்கிட்டும் இங்கிட்டும் அத்தனை எலி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட படுத்திருக்கவங்கள கடிச்சு அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு, இல்ல பெட்ல ஏறி பேஷண்ட்ஸை கடிச்சு ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எமர்ஜென்சி வார்டு வேற. அவங்களே உடம்புல ஏதோ பிரச்சனையோட வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி எலியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அவங்க இன்னும் ஏதாவது எச்சா ஒரு பிரச்சனை தான் வரும் அவங்களுக்கு. ரெண்டாவது, இங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதை போடுறதுக்காக அங்க டஸ்ட்பின் இல்லை. எப்படி? கீழே தூக்கி போட்டு போகிறதா? வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, ஆனால் ஃப்ளஷ் இல்லை. தென் பக்கத்தில் வாளியில் தண்ணியாவது இருக்குன்னு பார்த்தா அது பக்கத்து ரெஸ்ட் ரூமில் இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூமில் வாளியில் தண்ணி இல்லை. முடியாதவங்க அங்கே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிருக்க பேஷண்ட்ஸ்லாம் எப்படி இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க? அங்கே ரெஸ்ட் ரூமில் லைட் போட்டு லைட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சுவிட்ச் பாக்ஸ் என்ன நிலமையில் இருக்குன்னு பாருங்கள். இந்த நிலமையில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸை பேஷண்ட்ஸ் தொட்டு சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இது இங்கே சேலத்தில் இருக்கிற இந்த ஒரு ஹாஸ்பிட்டலோட நிலைமை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி தான் இருக்குது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இதை பற்றி பேசலாம், ஒன்றும் ஆகாது, ஏன்னா இந்த மாதிரி தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் மனதில் ஃபிக்ஸ் ஆகிற லெவலுக்கு இத்தனை வருஷமாக அந்த லட்சணத்தில் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. வெளிநாடுகள்லாம் யாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி போகவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல டாக்டர்ஸோட, தரமான மருத்துவத்தை அவங்களுக்கு தராங்க. அதனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி போகிறது கிடையாது. ஆனால் இங்கே மக்கள் கடன் வாங்கியா நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகிறதுக்கான காரணம் என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இந்த நிலைமையில் இருக்கிறது தான். நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, அந்த ஹாஸ்பிட்டலில் சானிடேஷன் ஒர்க் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்ல நிலைமையில் இருந்தால் தானே மக்கள் நம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடி போவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது? சில ஹாஸ்பிட்டல்ஸில் ரெஸ்ட் ரூமில் டோரே கிடையாது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஏன் சிஎம்மாவே இருக்கட்டுமே, உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனைனா எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவீங்க? உங்கள் அரசுக்கு கீழே தானே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவீங்களா? மாட்டிங்க. ஏன்னா அது என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தேடி போக மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்ல தரமான மருத்துவர்களை வச்சு தரமான மருத்துவம் தரப்படுது அப்படின்னு சொல்கிற நிலைமை எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்?